வெல்கம் டு ஒரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் ஒரு தெலுங்கு திரைப்படமான நல்ல மலை ரகசியம் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்த்துடலாம். அதில் இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கமர்ஷியல் கலந்த ஒரு ஆக்ஷன் ட்ராமாவாக எடுத்திருப்பாங்க. படத்தோட கதை நல்ல மாலா அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட் ரீஜனை சுற்றி இந்த படத்தோட கதையை எடுத்திருப்பாங்கங்க. அதில் ஒருத்தர் ஆரம்பத்தில் இந்த ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்களுக்கு ஒரு நல்ல கதையை கொடுக்கணும். ஸோ இதுக்காக நம்ம ஊரை சேர்ந்த ஒரு நல்ல கதையை பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காப்புல. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் ஒரு நபர் நல்ல மலையில் வாழ்ந்தா நல்ல மலை அப்படிங்கிற நம்ம படத்தோட கதாநாயகன். ஸோ ஒரு வீரனோட கதையை சொல்கிறேன் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை ஓப்பன் பண்ணுறாப்புல. அந்த ஃபாரஸ்ட் ரீஜனை சுற்றி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம கதாநாயகனுக்கு தான் வளர்க்கக்கூடிய மாடு தான் எல்லாமே. அப்படிப்பட்ட ஒரு மாடை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கொலை பண்ணி அதோட தோலை பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் பறிச்சுட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி மாடுகளோட ஸ்கின்ஸு அனிமலோட ஸ்கின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய ஒரு மாஃபியா அங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் கதாநாயகனுக்கும் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த ரைவல்ட்ரி தான் அந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்தோட ஸ்டோரியை சொல்லலாம். ஆனால் எக்ஸிக்யூஷன் அதாவது ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சுவாரஸ்யமாலாம் எடுக்கப்படல. ஸ்டோரி டெல்லிங் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். கேஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் டல்லாக தான் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய பெரிய கேஸ்டிங்ஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. நாசர்னு சொல்லி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் சேர்ந்த ஒரு ஃபெமினியரான ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி யாரும் பண்ணலை. ஸோ ஒரு சுமாரான படம் தான். ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இந்த படம் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கிறதுனால ஒரு ஒன் டைம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான்.